பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் வாங்கிய குடிநீர் பாட்டிலில் பல்லி இருந்ததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் சங்கிலிமேடு கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் 140 குடிநீர் பாட்டில்களை வாங்கியுள்ளார். அதில் ஒரு பாட்டிலில் இறந்த நிலையில் பல்லி மிதந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து குடிநீர் ஆலை நிர்வாகத்திடம் முறையிட்டபோது முறையாக பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து பாபு காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளித்துள்ளார். SMS அந்த கம்பெனி நான் கேட்டேன். அதனுடைய முதலாளியை நான் செஞ்சேன். ஐயா இது மாதிரியே இருக்குது, இதில் மேனுஃபேக்சர் நம்பரும் இல்லை அப்படின்னு கேட்டேன். எதுவுமே நம்பர் இல்லை அப்படின்னு கேட்க சொல்ல அவர் என்ன செஞ்சார், சரிப்பா இந்த பள்ளி இருக்கிற கேனை தூக்கி போட்டு உங்களுக்கு ஒரு 2 கேஸ் கொடுக்குறேன் பாட்டிலு, அந்த 2 கேஸ் வாங்கிட்டு போங்க, இது பிரச்சனை பெருசாகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது நான் ஒருத்தர் பாதிச்சது இல்லாத யாருமே இனிமே பாதிக்க கூடாது. கட்டாயம் இந்த கம்பெனிக்கு நடவடிக்கை எடுக்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.